அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இன்றைக்கி இறால் கிரேவி ஏற்கனவே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இது கொஞ்சம் மாற்றமாக செய்கிறேன், பாருங்கள், செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இறால் கிரேவிக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 2 சின்ன பட்டை, 2 கிராம் ஏலக்காய், கொஞ்சோண்டு கடல்பாசி. தெறிக்கட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தெரிச்சிருச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக அரிஞ்சிருக்கேன். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கணுன்னா கொஞ்சம் வேகமாக வெந்துடும். வெங்காயம் நிறம் மாறிட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வச்சுருக்கேன். 2 தக்காளி, பெரிய வெங்காயம் 1 அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கிரேவி கிடைக்கிறதுக்காக தான். ரசம் வச்சு, சாம்பார் வச்சு இறால் கிரேவி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ வெங்காயம் நல்லா வெந்துட்டு கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இறாலுங்கிறதுனால இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நான் 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், இப்போ கரம் மசாலா பொடி கொஞ்சோன்னு இருந்தால் கரம் மசாலா பொடி, மட்டன் குழம்பு மசாலா உங்கள்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. நான் தக்காளியோட 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்துருக்கோம். இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போட்டும். இப்போ நம்ம என்னென்ன மசாலா சேர்க்குறோமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் முதல்ல சேர்ப்போம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். 2 இனுக்கு வச்சுருக்கேன். கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். இப்போ நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால் எனக்கு போதும். ஏன்னா மிளகுத்தூள் சேர்ப்போம் இல்லையா, அதனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள், கரம் மசாலா பொடி எல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம மிளகாத்தூளோட காரம், மஞ்சத்தூளோட வாடை, கரம் மசாலா பொடி எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோடையே நம்ம வதக்கிட்டோம்னா பச்சை வாசனை போயிடும். இப்போ அடுத்து நம்ம இறால் சேர்த்துக்கலாம். இப்போது மட்டன் மசாலா, இதில் நான் பட்டை, கிராம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் கரம் மசாலா பொடி போடாமல் நான் மட்டன் மசாலாவே சேர்த்துருக்கேன். நான் நல்லா இதால் 1 ஸ்பூன் முழுசாக போடுறேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்துக்கணும். கிரேவி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லித்தூள் என்னது தீர்ந்துட்டு மல்லித்தூள், அதனால் கடையில் வாங்கினதை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கேன் நான். இதோட பச்சை வாசனை முழுசாக போயிட்டோம். இப்போ நான் இறால் சேர்த்துருவேன்.
இப்போ இறால் பாருங்கள், நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன இறால் தான், ஆனால் ருசியாக இருக்கும். பெரிய இறாலை விட சின்ன இறால் கொஞ்சம் ருசி அதிகமாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இப்படி கட்டியாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஆக ஆக உடஞ்சிரும் அப்படியே. இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜில் நேற்றே கழுவி வச்சதுனால அது அப்படியே கட்டியாக இருக்குது. சூடு ஏற ஏற பிரிஞ்சிரும். நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். அது ஒன்றும் கவலை இல்லைங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம்னா அது உடனே போட்டால் நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சதுனால அப்படியே ஐஸ் பிரியாமல் இருக்குது. நான் அதுக்கு வேகமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா, நம்ம தான் நல்லா 4 தடவை கழுவி வச்சுருவோம். டப்பாவில் போட்டு தானே வைக்கிறோம். அதை எடுத்து நான் டைரெக்டாகவே சேர்த்துருவேன். சூடு ஆகிறப்ப பிரிஞ்சிடும். இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன். இறால் வேகிறதுல இந்த இது பிரிஞ்சிடும் இறால். நம்ம என்ன பண்ணலான்னா மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷத்துலேயே இறால் பிரிஞ்சிடும். எப்பவுமே பிரியுது பாருங்கள், சூடாக பிரிஞ்சிடும். நமக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ சேர்த்துக்கணும். வேகிறப்ப கொஞ்சம் கட்டியாகிடும். இறால் வந்து நான் திரும்ப போன வீடியோலையும் சொல்லியிருக்கேன், ரொம்ப சத்தானது. கால்சியம் சத்து அதில் நிறையாவே இருக்குது. நம்ம வாரத்துக்கு 2 முறையாவது சேர்த்துக்கிறது பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப நல்லது. நம்ம ஹெல்த்தே கண்டுக்கிறது இல்லை. அதனால் கால்சியம் சத்து குறைபாடால் தான் நமக்கு கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் அதிகமாக வருது. ஏன்னா பிள்ளைங்க வளர்க்குற ஆர்வத்தில் நம்ம ஹெல்த்தை நம்ம பார்க்குறது இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கிட்டோம்னு தான் ஆஸ்பத்திரி செலவு நம்ம கொஞ்சம் கம்மியாகும். முடிந்த அளவு உணவே மருந்துங்கிற மாதிரி கான்செப்டுக்கு நம்ம வரணும். உணவே மருந்து. கீரைகள் அதிகமாக சேர்க்கணும். ருசி அதிகமாக உள்ளதுலலாம் அதிகம் சத்து இருக்காதுங்க. ஏன்னா கீரை அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். எப்படியாவது பருப்பில் போட்டாவது செஞ்சுருங்க. கீரை சாறு எடுத்துருங்க. கீரை பொரியல், மசியல் என்ன வேணாலும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு எப்படியாவது நம்ம சாப்பாட்டோட மதியான சாப்பாட்டில் 2 காய் 1 கீரை இப்படி கொடுக்குறது நல்லது. இப்போ மூடி வச்சுருக்கோம். கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது வெந்து இறால் பிரிஞ்சிடும். நான் காமிக்கிறேன். இறால் கிரேவி நம்ம முழுசாக இறாலை கட்டியாக தூக்கி போட்டோம். இந்த பாருங்கள், மீடியமில் வச்சுருந்தேன். தண்ணி ஊற்றிட்டு தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ வேகட்டும். வெந்த உடனே நம்ம உப்பு சரி பார்த்துட்டோம்னா இந்த தண்ணியை சுண்டிடும். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக இருக்கட்டும். கிரேவி மாதிரி வேணும்னா தொட்டுக்க தான் இது. ரசத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு, சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதில் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், சோம்பு சேர்த்துருக்கோம், வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம். மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கோம் மிளகு நம்ம சேர்க்குறதுனால. உங்களுக்கு உரப்பு அதிகம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள், மஞ்சத்தூள், மட்டன் பொடி, கொஞ்சோண்டு கரம் மசாலா பொடி, கொஞ்சோண்டு தான், ரொம்ப சேர்த்துறாதீங்க. அந்த வாடை அடிக்கும். அப்படியே கரம் மசாலா பொடியோட வாடை அடிக்கும். ஏன்னா இறால் தானே இது, ரொம்ப எடுக்காது, இழுக்காது. அதனால் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருவேப்பிலை தூவியாச்சு. இறால் நல்லா சுருண்டுருச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு இதாகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நல்லா முழுசாக வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே வியூவர்ஸ், மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இறால் கிரேவி சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.